அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. கிட்னியில் கல் உருவாயிடுச்சுன்றாங்க. இடுப்பு வலி வருது, கை கால் வருது, கால் வரைக்கும் வலிக்குது, இடுப்பு வரைக்கும் குடையுது, பின்னாடி முதுகுலாம் வலிக்குதுன்றாங்க. கல் உருவாயிடுச்சுன்னா அது மாதிரி சிம்டம்ஸ் வரும். வாந்தி வர மாதிரி இருக்கும், பசி எடுக்காது, இது மாதிரிலாம் வரும். கிட்னியில் கல் கரையிறதுக்கு சில டிப்ஸுகள் சொல்கிறேன். நம்ம ஒரு இளநீ எடுத்துக்கோங்க, கண்ணை திறந்துருங்க. கண்ணை திறந்துட்டு அதில் 1 ஸ்பூன் ஜீரகம் போடுங்க, 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு போடுங்க, 1 ஸ்பூன் கல்கண்டு இல்லை நாட்டு சர்க்கரை 3ஐயும் போட்டு மூடி வச்சுருங்க. நைட்டில் காலையில் எழுந்துச்சி வெறும் வயிற்றில் குடிங்க. அதுமாரி ஒரு வாரம் குடிச்சுடுவாங்க, எப்பேற்பட்ட கல்லும் கரைஞ்சிடும். அதே போல் திராட்சை, கருப்பு திராட்சை, விதையுள்ள திராட்சை ஒரு 1/4 கிலோ வாங்கிக்கோங்க. கழுவிட்டு நல்லா மிக்சியில் போட்டு அடித்து காலையில் வெறும் வயிற்றில் வாரத்தில் 3 நாள் குடிங்க, எப்பேற்பட்ட கல்லும் கரைஞ்சிடும். அதே போல் தென்னம்பாலை விடுவோம். தென்னை பிஞ்சு விடுறதுக்கு முன்னாடி, வெடிக்கிறதுக்கு முன்னாடி தென்னம்பாலை விட்டுருக்கோம். தென்னம்பாலை கிழிச்சா உள்ள கோதுமை அரிசி மாதிரி இருக்கும். அந்த கோதுமை அரிசி எடுத்து 2 கிளாஸ் தண்ணியில் போட்டு உருவி போட்டு மிக்சியில் போட்டு அடித்து காலையில் வெறும் வயிற்றில் வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு 7 நாளைக்கு குடிங்க. கரெக்டாக எப்பேற்பட்ட கல்லும் கரைஞ்சிரும். அதே போல் சிறுபீலைன்னு ஒன்று இருக்குது, அது கூட்டு மருந்தாக கூட சாப்பிட்லாம். நெருஞ்சி முள், ஆணை நெருஞ்சி, வேரோட பிடிங்கணும். நெருஞ்சி முள், ஆணை நெருஞ்சி காய கூட போடலாம். சிறுபீலை, மல்லிப்பூ, வாழைத்தண்டு இதெல்லாம் போட்டு நம்ம கூட்டு மருந்தாக கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா எப்பேற்பட்ட கல்லும் கரைஞ்சிரும். அதே போல் நிலத்தில் விதைக்கிறோம் கொள்ளு, அந்த கொள்ளு அடிக்கடி அவிச்சு சாப்பிட்டிங்கன்னா கல் கரைய வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நம்ம ரணகல்லின்னு ஒரு இலை இருக்குது, அது செடியாக வளரும். அது ஓரத்தில் வரி வரியாக இருக்கும், இலை ஓரத்தில். அது வச்சிங்கன்னா செடியாக வளர்ந்துடும். அதை ஒரு நாளைக்கு காலையில் வெறும் வயிற்றில் பல் வளர்க்கணுன்னு 3 இலை ஆரம்பிங்க. முதல்ல 3 இலை மென்று சாரை ஃபுல்லாக மென்னுட்டு அதை திப்பிடுங்க. அதுமாதிரி அடுத்த நாள் 4வது இலை, அதுமாதிரி 10 இலை வரைக்கும் மென்று சாப்பிடுங்க, எப்பேற்பட்ட கல்லும் கரைஞ்சிரும். அதே போல் குடல்வால் உருவாகுதும்பாங்க. குடல்வாலில் கல் உருவாயிடுச்சு, வலி அதிகமாக இருக்குது, குடல்வால் டியூப் மேலே பலூன் மாரி ஊதா மாரி எப்படி இருக்கும் அது மாதிரி உருவாகிடும். 2 பக்கம் வலி இருக்கும், வயிறு வலி அதிகமாகிடும். அவங்களாம் என்ன பண்ணணும், ஒரு 30 ml விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. வாழைத்தண்டு சாறு ஒரு 30 ml எடுத்துக்கோங்க. காலையில் வெறும் வயிற்றில் ஒரு வாரம் குடிச்சுடுவாங்க. குடல்வால் சரியாகி வலியெல்லாம் குறைஞ்சிரும். குடல்வாலில் இருக்கிற கல்லும் கரைஞ்சி வெளியேறிடும். அதே போல் சர்க்கரை வியாதி இருக்கும், கை கால் வலி இருக்கும், கால் எரிச்சல் இருக்கும், அவங்களெலாம் சரியாகணுன்னா நம்ம ஒரு இளநீ எடுத்துக்கங்க. ஒரு இளநீ எடுத்து கண்ணை திறந்துட்டு அதில் 1 ஸ்பூன் தேட்டங்கொட்டை பவுடர் போட்டுருங்க. நைட் ஃபுல்லாக ஸ்டோரேஜ் ஆகட்டும். காலையில் எழுந்துச்சி வெறும் வயிற்றில் கொடுங்க. அந்த கை கால் வலி, கால் எரிச்சல் எல்லாம் சரியாயிடும். HbA1c சர்க்கரை கண்ட்ரோலுக்கு வரும். டைப் 2 சர்க்கரை வர வாய்ப்பு கம்மி. அதே போல் பனங்கிழங்கு கிடச்சின்னா சர்க்கரை பேஷண்ட் சாப்பிட்லாம், சர்க்கரை கண்ட்ரோலுக்கு வரும். அதே மாதிரி நம்ம கருவேப்பிலை ஜூஸ் அடிக்கடி குடிங்க. வெண்டைக்காய் உணவில் சேர்த்துக்குங்க. வெந்தயம் குடிங்க, தண்ணியில் நைட்டு ஊற வச்சு காலையில் எழுந்துச்சி வெந்தய தண்ணி குடிங்க. எல்லாம் குடிச்சிங்கன்னா சர்க்கரை கண்ட்ரோலுக்கு வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.